ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாஃபிள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அப்படின்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம வாஃபிள்ஸ் நம்ம கடையில் கிடைக்கும். இதே மாதிரி சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல நான் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவை எடுத்திருக்கிறேன். அதாவது 120 கிராம்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு ஹெல்தியரா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மைதா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க கோதுமை மாவு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சேம் ஒரே கப் தான். நான் யூஸ் பண்ணது 240 ml கப். ஸோ இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போறேன். அதாவது 40 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெல்லம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன். இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் வாஃபிள்ஸ்க்கு. அதனால தான் இதை சேர்க்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க கோதுமை மாவு சர்க்கரை பதிலாக நீங்க வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் டேஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பால் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எம்எல் அளவு பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு வரும் உங்களுக்கு. காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டியல் எதுவும் இல்லாம நல்ல ஸ்மூத்தான பேட்டர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுல ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாவும் இருக்காது, ரொம்ப வாட்டரியாவும் இருக்காது. இப்படித்தான் இருக்கணும். சரி, இப்போ வாங்க நம்ம வாஃபிள் மேக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டுறேன். இது வந்து நான் அமேசான்ல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம கமர்ஷியல்ல பண்ற அளவுக்கு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா சிங்கிளா ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி நமக்கு வந்து 600 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பட்டர் இல்லது மெல்டட் கீ கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆயில் வச்சு கூட நீங்க ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். 2 சைடுமே நீங்க நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து ப்ரீஹீட் கொடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ப்ரீஹீட் கொடுக்கணும். ஸோ இது வந்து இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் 2 லைட் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 சைட்லேருந்து உங்களுக்கு லைட் இருக்கும். மேலே கீழேயும் லைட் இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ்ல ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் கீழே உள்ள லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டர் இதுக்குள்ள போர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட்டர் போர் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து இதுக்குள்ள போர் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்ல பார்த்தீங்கன்னா நான் பேட்டர் வந்து போர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அழுத்தம் கொடுத்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. லைட்டை நீங்க ஜென்ட்லா ஸ்ப்ரெட் பண்ணீங்கனாலே ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக்கிங் டைம் கொடுத்துக்க போறேன். இப்போ நல்லா குக் ஆகட்டும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா வந்து கூல் பண்ணணும். இதே மாதிரி நான் கையில வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இதை ஃபேனு கீழே கூட வச்சு நீங்க நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஸ்பாஞ்சியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம கூல் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்பி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெனிலா ஃப்ளேவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பேட்டர்ல நம்ம சாக்லேட் ஃப்ளேவருமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து டார்க் கொக்கோ பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே இன்னுமே ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இருக்கிற பாலையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன். ஏன்னா இது சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடர்ல ஆல்ரெடி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர் சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேட்டருமே ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம சாக்லேட் வாஃபிளுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டர் போர் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் ஃபுல்லாக நான் போர் பண்ண போகிறது கிடையாது. இந்த சைட்லேயுமே அந்த சைடு கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் தீந்துருச்சு.
ஸோ இதையுமே நான் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சாக்லேட் வாஃபலும் ரெடி ஆகி கிடச்சிருக்கு. சேம் அதே மெத்தட் தான், எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வெனிலா ஃப்ளேவர் இப்போ எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு, இப்போ நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம கட் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டே இருக்குது தூள் மாதிரி. ஸோ இதை வச்சே நான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணி நான் தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஹனி வாஃபில் தான் பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு மேப்பிள் சிரப்பில் கூட நம்ம கிடைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஹனி யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் பீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹனி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் தான், உங்களுக்கு நிறைய ஹனி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனில் கூட நம்ம ஹனி வந்து கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்லா ஹனி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நான் பவுடர் சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹனி வந்து ட்ரிசில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாசிக் ஹனி வாஃபில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா இதே வெனிலா ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ் வந்து சாக்லேட் கனாஷை நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில். ஸோ மில்க் அண்ட் டார்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கனாஷ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்ல உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நட்டல்லா கூட ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்கோஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் நிறைய கொடுக்கும்போது நமக்கு அது டிஃப்ரெண்ட் நேம் வச்சு நம்ம டாப்பிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ டாப் லேயருமே நம்ம வந்து கனாஷ் அப்ளை பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் டாப்பிங்ஸ் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக கனாஸுமே நான் டார்க் அண்ட் மில்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம இதுலேயே நீங்கள் வெரைட்டிஸ் நீங்கள் சிம்பிளாக டார்க் சாக்கோ வெனிலா அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் வந்து வெறும் டார்க் சாக்லேட் மட்டும் இருக்கும். நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா டபுள் சாக்லேட் அப்படின்னு நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ட்ரிபிள் சாக்லேட் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட்னு சேர்ந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மளே நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் வந்து நான் ரெடி பண்ணி மேலே வந்து ட்ரிசில் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் ஓரியோ பிஸ்கட்ஸ் கூட நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ் ஓரியோ கொடுக்கலாம். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் சாக்லேட் வெனிலா வாஃபிள்ஸ் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட். ஸோ இதுவுமே நான் வந்து சாக்லேட் கனாஷ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே டார்க் அண்ட் மில்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது தான். இதுலேயே நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் கனாஷ் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு வெரைட்டியாக நமக்கு கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிட்கேட் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஜெம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இப்போ சாக்கோ ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டார்க் சாக்லேட் மட்டும்தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். மேலே கொஞ்சமாக கனாஷ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி வெரைட்டிஸ் நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே கொஞ்சமாக கனாஷ் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாக்லேட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். வெனிலா ஃப்ளேவருக்கு தனி ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய டாப்பிங்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.